கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வெள்ள பாதிப்புகளை கணக்கெடுக்கும் பணி நிறைவு பெற்றவுடன் நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அருகே உள்ள செட்டிக்கட்டளை, வக்ரமாரி, சாடியத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நியாய விலைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெள்ளத்தால் 6 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு விளைநிலங்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வெள்ள பாதிப்புகளை கணக்கெடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சரின் ஆணை பெற்று நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தன்னை எவ்வாறு விளம்பரப்படுத்திக் கொள்வது என்பது குறித்து லண்டனில் அண்ணாமலை பயிற்சி பெற்று வந்துள்ளார் என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உழவர்கள் உற்பத்தி செய்த பாதிக்கப்பட்டிருக்கிறது. தோட்டக்கலை பயிர், நிலப்பயிர், இந்த நெல் பயிர் இதெல்லாம் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டு கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. முடிவூட்ட நிலையில் இருக்கிறது. அல்லது முடிந்தவுடன் அரசாங்கத்துக்கு சென்று அது முதல்வருடைய ஆணை பெற்று